தேவையில்லாம 20,000 கொட்டி இந்த கிம்பிளை வாங்கி துளைச்சிட்டேன். வணக்கம் நண்பர்களே, டெய்லி விலாக் டே 122க்கு உங்கள் அனைவரையும் வருகென வரவேற்றுக் கொள்கிறேன். அதுக்கிடையில கிட்டத்தட்ட 4 மாசம் போயிட்டு ஏன் எதுக்கு இந்த அவசரம்? கொஞ்சமாச்சும் ஸ்லோவா போலாம்ல. இப்போ ஒரு முக்கியமான மேட்டருக்குள்ள வருவோம். அன்றைக்கு நியூ இயர் வீடியோல ரெசல்யூஷனை பத்தி கதைச்சிருப்பேன். எந்த ரெசல்யூஷன் என்னன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். நானும் சொல்லல, நீங்களும் கேட்கல. இப்போ சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. ஏகப்பட்டது இருக்கு. அதுல முதலாவது என்னன்றதை இப்ப சொல்றேன். இன்றைக்கு டேட் ஜனவரி 7. இந்த ஜனவரி 31க்குள்ள, அதாவது 31 நாளுக்குள்ள இன்ஸ்டாவில் 10K ஃபாலோவர்ஸ் அடிக்கிறோம். முடியுமா? கேட்கல, சத்தமா முடியும். நானும் என்னால முடிஞ்ச அளவு ஃபுல் எஃபர்ட் போட்டு குவாலிட்டியா தர பாக்குறேன். ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்க பண்ண வேண்டிய எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் நம்ம வீடியோ போய் சேரணும். அடுத்த 31 நாள் நம்ம வீடியோ தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போறணும். எல்லாம் ஓகே ப்ரோ. இந்த 1 மந்த்க்குள்ள 10K அடிக்காட்டி என்ன செய்யறதுன்னு கேட்டா, அடுத்த 1 மந்த்க்குள்ள அடிப்போம். இதுவும் இல்லாட்டி அடுத்தது. அவ்வளவுதான். இருந்தாலும் அடிக்கிறோம். இந்த 1 மந்த்க்குள்ள அடிக்கிறோம். இப்ப வீடியோக்குள்ள வந்தா பயிற்சியை முடிச்சிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டேன். வீடியோக்கு முன்னுக்கு தான் நல்ல பிள்ளை மாதிரி சாப்பிடுறது. ரியாலிட்டி என்னடா இப்படிதான். அள்ளி அப்பி சாப்பிட்டா தான் ஒரு திருப்தி. சாப்பிட்டு முடியா இன்னொரு வேலை இருக்கு. கிம்பிள் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகுது. இன்னும் ஓபன் கூடி பண்ணி பாக்கல. எனக்கோ கிம்பிள பத்தி என்ன டீம் என்ன மேட்ச் ஒன்றுமே தெரியாது. சரி கட்லோக்குள்ள பாப்போம் எடுத்தேன். அதேதோ புதையில தேடி போற மேப் மாதிரி கிடக்கு. இது வேலைக்காகாது. நானே களத்துல இறங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்ல வேலை QR கோட் இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணி டுட்டோரியல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டேன். சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் சுலாட்டி பார்த்தேன். கொஞ்சம் அப்படி இப்படித்தான் போகுது. அது புதுசு இல்ல, போக போக பழகிடும். அப்படியே அதோட விளையாடிட்டு சாப்பிட போயிட்டேன். இப்பதான் மார்னிங் சாப்பிட்டேன்னு கேட்டா, கிம்பிளோட விளையாடிய டைம் போயிட்டு பிறகு ஒரு ஈவினிங் போல வீட்டை கெஸ்ட் வந்த வேண்டி ஸ்நாக்ஸ் வாங்க விட்டுச்சு. பைக் எடுத்து பறந்துட்டேன். 2-3 நாளா கிளைமேட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இனி சம்மர் வேற மட்டும் இப்படிதான் இருக்கும் போல. குளிர கூட ஓரளவு தாங்கிடலாம். இந்த வெக்கையை தான் தாங்கலாது. அப்படியே பொருளை வாங்கிட்டு வீட்டை வந்துட்டேன். பொருள்னா சாப்பிடுற பொருள். எனக்கும் கொஞ்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துட்டு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிய எனக்கு கண்டிப்பா டீ கடைக்கு போய் ஆகணும். ஏன் ப்ரோ என்னன்னு கேட்டா, வேற எதுக்கு டீ குடிக்கத்தான். நண்பர் சுதனும் வந்த டீயை குடிச்சிட்டு வீட்டை போய் சாப்பிட்டு தூங்கி விட்டேன். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.